வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லே பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, வரக்கூடிய 1/11/2025 முதல் இந்த தேதியிலிருந்து நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய 5 சவரன் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள், 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு யார் தகுதியுள்ள நபர்கள், யார் யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அது தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டுமே இல்லாமல் நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடமான வைத்த நகைகளுக்கான தள்ளுபடி ₹606 கோடியை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவித்துள்ளது தமிழக அரசு. தமிழகத்தில் உள்ள 4000க்கும் மேற்பட்ட தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள், பொதுமக்கள் நகை கடமானத்தின் பேரில் கடன் பெற்றிருந்தால் அவர்களின் கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அது மட்டுமே இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவர் யார், ஸோ அவர்களுடைய பெயர் பட்டியலில் காண்பிக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, எஸ்பிஐ வங்கிகளிலும் சரி, இந்தியா வங்கிகளாக இருந்தாலும் சரி, நகைக்கடன் அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கக்கூடிய 40 கிராமில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்கள் அதற்கான காரணத்தையும் பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்கள் மொத்த நகைக்கடன்கள் 40 கிராம் அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். தமிழக அரசின் ஓய்வூதிய குடும்பத்தாரர்கள் நகைக்கடன் பெற தகுதியானவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து தற்பொழுது ஆகக்கூடியதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி தகவல் எல்லாமே தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்தால் அவர் நகைக்கடன் பெற 40 கிராமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நகைக்கடன் பெற தகுதி அற்றவர்கள் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே விளக்கங்கள் எல்லாமே அந்தந்த குடும்ப எண்களை பொறுத்து இது எல்லாமே இருக்கும் அப்படின்றது தெளிவாக நமக்கு மென்ஷன் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2021க்கு அப்புறம் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடியும் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நகைக்கடன் தொகையானது முழுமையான தொகையாக நீங்கள் செலுத்தியிருந்தாலும் சரி உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை கிராம் 40ற்கு கூடுதலாக பெற்ற அந்தி யோஜனா, அன்னை யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் நகைக்கடன்கள் எல்லாத்துக்குமே வழங்குறாங்க. அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களை விட்டுட்ட குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன். அதே போல் ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் முகவரி இருந்தால் கூட உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றத தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தடுத்து நகைக்கடன்கள் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லே பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, வரக்கூடிய 1/11/2025 முதல் இந்த தேதியிலிருந்து நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய 5 சவரன் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள், 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு யார் தகுதியுள்ள நபர்கள், யார் யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அது தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டுமே இல்லாமல் நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம்.
சிவகங்கை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அடமான வைத்த நகைகளுக்கான தள்ளுபடி ரூ.606 கோடியை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவித்துள்ளது தமிழக அரசு. தமிழகத்தில் உள்ள 4000க்கும் மேற்பட்ட தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பொதுமக்கள் நகை கடமானத்தின் பேரில் கடன் பெற்றிருந்தால் அவர்களின் கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அது மட்டுமே இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி தகுதி உள்ளியோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவர் யார். ஸோ அவர்களுடைய பெயர் பட்டியலில் காண்பிக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, SBI வங்கிகளிலும் சரி, இந்தியா வங்கிகளாக இருந்தாலும் சரி, நகைக்கடன் அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கக்கூடிய 40 கிராமில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்கள் அதற்கான காரணத்தையும் பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்கள் மொத்த நகைக்கடன்கள் 40 கிராம் அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். தமிழக அரசின் ஓய்வூதிய குடும்பத்தாரர்கள் நகைக்கடன் பெற தகுதியானவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து தற்பொழுது ஆகக்கூடியதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி தகவல் எல்லாமே தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்தால் அவர் நகைக்கடன் பெற 40 கிராமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நகைக்கடன் பெற தகுதி அற்றவர்கள் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே விளக்கங்கள் எல்லாமே அந்தந்த குடும்ப எண்களை பொறுத்து இது எல்லாமே இருக்கும் அப்படின்றது தெளிவாக நமக்கு மென்ஷன் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 2021க்கு அப்புறம் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடியும் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நகைக்கடன் தொகையானது முழுமையான தொகையாக நீங்கள் செலுத்தியிருந்தாலும் சரி உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை கிராம் 40ற்கு கூடுதலாக பெற்ற அந்தி யோஜனா அன்னை யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் நகைக்கடன்கள் எல்லாத்துக்குமே வழங்குறாங்க. அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களை விட்டுட்ட குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன். அதே போல் ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் முகவரி இருந்தால் கூட உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றத தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தடுத்து நகைக்கடன்கள் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.